நீராட அப்பு நல்ல ஜடையழகி அப்பு நல்ல ஜடையழகி ராமன் தங்கையுமா ராமன் தங்கையுமா பிள்ளைய கையிலெடுத்து விளையாடி வருவாளா விளையாடி வாராளே பிள்ளையா ஒரு கையில ஒரு கையில அப்பறையா மறுகையில ஆடுவாளா பாடுவாளா ஆதாளி போடுதாளே போடுங்கம்மா ஒரு கொலவை பொன்னான மணிக்கொலவை முக்கா மூணு நேரம் கொலவை போடுங்கம்மா கொலவையிட்ட மக்களுக்கு ஓடி வரம் கொடுப்பா நான் பெரிய காத்தவளா அழகு முத்து மாரியம்மா வாக்கு சொன்னா தப்பாதே வரம் கொடுத்தா பொய்யாதே அம்பிகைய முத்து மாறி ஆடுவாளா நல்ல விழுந்த சட கடலும் நீராட வழக்கு நல்ல விழுந்த சட வடகடலும் நீராட அப்பு நல்ல ஜடையழகி அரிராமன் தங்கையுமா ஆடுவாளா நாகலோக பட்டணத்தில் ஆண்டு வரக்கூடிய நாகராஜனுக்கும் நாகக்கண்டி பெண்கொடிக்கும் இந்த இரண்டு பேர்களுக்கும் பிள்ளை இல்ல பிள்ளைன்னு சொல்லி 12 வருஷமா பிள்ளை இல்லைன்னு சொல்லி முகமெல்லாம் ஏங்கி வீங்கி அழுதாங்க. ஆமா, இப்ப என்ன கிடைச்சிருக்கு பாத்தீங்களா? 21ஆம் நாளையில நல்ல செவ்வாய் கிழமையில ஆமா அழகாக 8 பெண் குழந்தை வந்து பிறந்திருக்கு. ஒரு பிள்ளைக்கு ஆசைப்பட்டாங்க, அழகா 8 குழந்தை வந்து கிடைச்சிருக்கு. அண்ணா பெரிய காக்க வந்த அழகு முத்துமாரியம்மா வந்து பிறந்திருக்கா. அகிலத்தே ஆள்வதற்கு யாரு வந்திருக்கா? இந்த அருக்காலே அழகு முத்துமாரியம்மா வந்து பிறந்திருக்கா. ஆமா, அப்பா நீங்களும் ஒரு கொலவை போடுங்களேன். அவங்க கொலவை போட்டாங்க. உங்களுக்கு கொலவை போட தெரிஞ்சா நாங்க கொலவை போட மாட்டோமா? என்னக்கா அப்படி சொல்லுங்க. அண்ணாவி நீங்க ஒரு கொலவை போடுங்க. கரெக்ட். என் கல்யாணத்துக்குள்ள என் வீட்டுக்காரி தான் கொலவை போட்டா. அப்படியா? நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். ஆமா, யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்களா? மைக்ல சொல்லியாச்சு. அது ஒரு விளம்பரம் தானே. அப்படியா? நாளைக்கு அவ போட்டு விட்டுருவா. அப்படியா? ஆமா. அப்படியாக சரி, இந்த அம்மா அழகு முத்துமாரியம்மா பிறந்த உடனே இந்த இருக்காளே எங்க அம்மா அருணாபெரிய அழகு முத்துமாரியம்மா நாகலோக பட்டணத்தில் சரி பூக்காத மரங்கள் எல்லாம் பூத்துமக பூச்சொரிய, பூத்துமல்ல பூச்சொரிய, காய்க்காத மரங்கள் எல்லாம் காய்த்து மிக கனிச்சொரிய, அழகாக கனிச்சொரிய, மாதம் 3 மழை பொழியும். ஒரு மாதத்துல 3 மழை பெஞ்சிருக்கு. ஆமா. சரி, வருடம் 1 பூ பூக்கும். ஒரு மரத்துல 3 பூ நெல் விளைஞ்சிருக்கு. ஆமா. இதனால முத்துமாரியம்மா அழகு முத்துமாரியம்மா பிறந்த நல்ல நேரத்துல. ஆமா. அது மட்டுமல்ல, நாடு செழித்திடுமா, நல்ல மழை பொழிஞ்சிடுமா. சரி. ஆமா, பட்டி பெருகிடுமா, பால் பானை பொங்கிடுமா. எல்லா மக்களுக்கும் எல்லா அமைப்பும் கொடுத்தாங்க அழகு முத்துமாரியம்மா. சரி. அடே அப்பா. அப்படி சரி, இந்த அருணா பெரிய ஆழ்ந்து வரக்கூடிய ஆமா அழகு முத்துமாரியம்மா பிறந்த உடனே இந்த இருக்காளே கோட்டைக்குள்ள சிரிச்ச முகமா இருக்காளே முத்துமாரியம்மா. ஆமா, முத்துமாரி அழகு முத்துமாரியம்மா பிறந்த உடனே வெம்மா அழகு முத்துமாரியம்மளுக்கு என்னம்மா என்னதெல்லாம் வந்து பிறக்குது தெரியுமா? என் அழகு முத்துமாரியம்மனுக்கு இன்னும் என்னெல்லாம் வந்து பிறக்குது அம்மா? வேம்பு வந்து பிறந்திடுமா பிறந்திடுமா விஜயநகர் பட்டணத்தில் வந்து பிறந்திடுமா பம்பை வந்து உனக்கு பிறந்திடுமா பளிங்கு வர மேடையில உடுக்கை வந்து பிறந்திடுமா
ஆளக்கூடிய இந்த அகிலத்தே ஆள வந்த எங்க அம்மா அழகு முத்து மாரியம்மா வந்து பிறந்திருக்கா. அழகு முத்துமாரியம்மா பிறந்தவுடனே சரி அம்மாளுக்கு என்னம்மா வேம்பு பிறந்திடுமா விஜயநகர் பட்டணத்தில், வேம்பு பிறந்திடுமா விஜயநகர் பட்டணத்தில், பம்பை பிறந்திடுமா பளிங்கு வர்ண மேடையில, பளிங்கு வர்ண மேடையிலே, உடுக்கை பிறந்திடுமா உத்திராட்ச பூமியில, உத்தராட்ச பூமியிலே, சிலம்பு பிறந்திடுமா சிற்றெடுக்க தன்னதியில, ஆமோ ஆமாம்மா, அழகு வந்து பிறந்திடுமா அயோத்திமா பட்டணத்தில், அந்த அயோத்தியாபுரி பட்டணத்திலே. இப்படி சரி இந்த அழகு முத்துமாரியம்மா பிறந்த உடனே ஆமாம்மா அகில எல்லாமே வந்து பிறந்துச்சு. அடே அப்பா அடே அப்பா, ஆமா நாடு செழிச்சிட்டு நல்ல மழை பெஞ்சிட்டு ஆமா எல்லா மக்களும் பட்டி பெருகி பால் பானை பொங்கி இருக்கு. சரி இதனால அழகு முத்துமாரி அம்மா பிறந்த நல்ல நேரத்துல. ஆமா சரி இப்படி என்னம்மா அழகு முத்துமாரியம்மா ஆமா நாகலோக பட்டணத்தில் ஆமா நாகராஜனுக்கும் நாகக்கண்ணி பெண்குடியாளுக்கும் இந்த நாகக்கண்ணி பெண்குடியாளுக்கும் அட்டகாலி 8 பேர்களையும் வளர்த்து வருகிறார்கள். அட்டகாலி 8 பேர் அம்மையோடைய அருமை பெருமையோடு வளர்க்கிற. ஆமா ஒரு குழந்தை பிறந்தாச்சுன்னா தாய்மார்கள் முதல்ல என்ன செய்யணும்? தாலாட்டணும். அப்படி சொல்லுங்க. ஆமா தாலாட்டு படிக்கணும். ஆமா தாலாட்டு படிக்கணும். முதல்ல என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்னது வேணும்? தொட்டில் வேணும். என் தம்பி ஒடுக்கார தம்பிச்சு தான் சொலவு வேணுங்க. சொலவா? சொலவுல போட்டு படைக்கிறதுக்கு அவ அம்மா அவங்கள சொலவுல போட்டு தூங்க வச்சிருக்காங்களா என்னமோ? இன்னொரு வாட்டி சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். பெரிய சொலவு வீட்டுல இருக்கு. கரெக்ட். அப்ப என்ன செய்யணும்? தொட்டில் வேணும். தொட்டில் வேணும். அப்படி எப்படி அழகு முத்துமாரியம்மனை என்னம்மா தங்க தொட்டிலை வச்சு தாளாட்டுறாங்க. அடேப்பா, முத்துமாரி அம்மனை தங்க தொட்டில வச்சு தாளாட்டு பாடுறா இந்த நாகக்கண்ணி. ஆமா அது ராஜா வீட்டுல பிறந்திருக்கா, அரண்மனையில பிறந்திருக்கா எங்க அம்மா. ஆமா நாகராஜன் பிள்ளை அல்லவா? ஆமா தங்க தொட்டில எடுத்து வச்சிருக்கா. இந்த அழகு முத்துமாரி அம்மாளுக்கு எனக்கெல்லாம் 2 மாதத்துக்கு முன்ன ஒரு பேத்தியா பிறந்திருக்கா. சரி பெரிய தொட்டில ஆடுதா. பெரிய தொட்டில் ஆடுதாலோ? அது என்ன தொட்டில் நீங்க கேட்கணும். என்ன தொட்டில் தெரியுமா? ரேஷன் கடை சேலை. அது வாடு டங்கு டங்குன்னு பிள்ளை மேலங்களும் கொதிக்கி. அம்மா ஆனா அழகு முத்து மாரியம்மா அப்படி இல்ல, அப்படியே தங்க தொட்டில இருக்கிறா என் தங்க புண்ணியாட்டி. ஆமா சரி அப்படி என்னம்மா இந்த அழகு முத்து மாரியம்மாளுக்கு ஆமா இந்த நாகராஜன் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் நாகராஜன் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் தங்க தொட்டில வச்சு எப்படி தாளாட்டுறா தெரியுமா? எப்படி எப்படி அம்மா தாளாட்டுகிறாள்? ஆரி ரீ ரீ ரா ரா ரோ யாரா ரீ 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 ரா ரா ரோ யாரா ரீ 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 ரா ரா ரோ ராரி ரே ரி 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 ரா ரா ரோ மாவேம்பு வந்து பிறந்திடும் விஜயநகர் பட்டணத்தில் பம்பை வந்து பிறந்திடுமா பளிங்கு வர்ண மேடையில நல்லா தூங்கு, தூக்கம் வருதா? மவுக்கை வந்து பிறந்திடும் திராட்ச பூமியில் அம்மா சிலம்பு வந்து பிறந்திடுமா அம்மா சிலம்பு வந்து பிறந்திடுமா அந்த சிச்செடுக்க கண்ணடில அழகு வந்து பிறந்திடுமா அந்த அயோத்திமா பட்டணத்தில் கால் சிலம்பு பிறந்திடுமா கால் சிலம்பு பிறந்திடுமா அந்த சிச்செடுக்க கண்ணடில அம்மா உடுக்கை வந்து பிறந்திடுமா அந்த உத்திராட்ச
சரி. நாகலோக பட்டணத்தில் ஆண்டு வரக்கூடிய நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் 2 பேர்களும் இந்த அருணா பெரிய ஆளக்கூடிய யாரம்மா அழகுமுத்து மாரியம்மனை அகிலத்தே ஆள வந்த அழகுமுத்து மாரியம்மனை தங்க தொட்டிலே வச்சு எடுத்து வைத்து தாளாட்டுறாங்க. அருமை பெருமையா நாகக்கண்ணி தாலாட்டு படிக்கிறா. ஆமா சரி. ஆனா என்னம்மா தாத்தா எப்படி அந்த காலத்துல தாலாட்டு படிச்சாங்கன்னா எப்படி அம்மா பக்கத்து வீட்டு தாத்தா கூட தூங்கிடுவாராம். எங்க வீட்டுக்காரே தூங்கிடுவாரு. அப்படி சொல்லுங்க. எங்க அப்பா அம்மா எல்லாம் பிள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டு படிச்சாங்கன்னா சரி மேலத்தூர்ல தாலாட்டு படிச்சா கிழத்துல இருக்க பிள்ளை தூங்கி பொத்துன்னு விழுந்துருமா. ஆமா அந்த அளவுக்கு தாலாட்டு படிச்சிருக்காங்க அந்த காலத்துல பெரியவங்க. அந்த காலத்துல இப்பவும் நான் கல்யாணம் முடிச்ச புதுசுல நான் வில்லுக்கு போயிட்டு வீட்டுக்கு போவேன். சரி என் வீட்டுக்காரி எனக்கு தூக்கம் வரலன்னா என் பக்கத்துல இருந்து தாலாட்டு பாடுவா, நான் அழகா தூங்குவேன். இப்பவும் நடக்கும். இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு தூக்கம் வரலன்னா எப்படி எனக்கு தூக்கம் வரலமே பரவாயில்லையே. உடனே என் கால் மாட்டுக்குள்ள இருந்துகிட்டு சரி அழகா நான் பிறந்தது வளர்ந்தது எங்க குடும்ப விவரம் எல்லாத்தையும் எடுத்து படிப்பா. பரவாயில்லையே உங்களுக்கு தூக்கம் வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அதை கேட்ட உடனே பாப்பேன் தூங்குறா தான் முடியும். சரி அப்படின்னு தூங்கிடுவேன். உண்மையிலேயே நீங்க கொடுத்து வச்சுவீங்க. அப்படியா? ஆமா ஆமா. ஆனா இந்த காலத்து மக்களுக்கு என் வீட்டுக்காரெல்லாம் 5 கொசுபத்தி என்னை சித்தி ரவுண்ட்ல வச்சு விட்டுருவா. அப்படியா? கொசுபத்தி எரிஞ்சு போட்டுன்னு சொல்லி புகையா போட்டுது. கரெக்ட். ஆமா சரி. அப்படி என்னமா இந்த நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் அழகுமுத்து மாரியம்மாளுக்கு சரி தாலாட்டு படிச்சு தூங்க வைக்காங்க. அருமை பெருமையோடு தாலாட்டு படிக்கிறார். ஆனா இந்த காலத்துல என்னமா எப்படி தாலாட்டு படிப்பாங்க தெரியுமா? இந்த காலம் எப்படி படிப்பாங்க? மாமே அடிச்சாலோ மல்லிகை பூ செண்டாலே, மாமே அடிச்சாலோ மல்லிகை பூ செண்டாலே, மன்னவனை அழலாமா தேண்டி தேண்டி அழலாமா, மன்னவனை அழலாமா தேண்டி தேண்டி அழலாமோ, ராராரோ 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 ரரி ரரி ராரிராரோ ஆரிராரோ ஆரிராரோ ஆராரோ. சித்தி அடிச்சாலோ செம்பக பூச்செண்டாலே, சித்தி அடிச்சாலோ செம்பக பூச்செண்டாலே, மன்னவனை அழலாமா ஏண்டி ஏண்டி அழலாமோ, மன்னவனை அழலாமா ஏண்டி ஏண்டி அழலாமோ, ராராரோ ரரி ரரி ராராரோ ராராரோ ரரி ரரி ராராரோ ஆரிராரோ ராரிராரோ ஆரிராரோ ராரிராரோ ஹரி ஹரி ராரிராரோ ராரிராரோ ஆரிராரோ ஆரிராரோ. பாட்டி அடிச்சாலோ செம்பக பூச்செண்டாலே, பாட்டி அடிச்சாலோ செம்பக பூச்செண்டாலே, மன்னவனை அழலாமா ஏண்டி ஏண்டி அழலாமா, மன்னவனை அழலாமா ஏண்டி ஏண்டி அழலாமோ, ராராரோ ரரி ரரி ராராரோ ராராரோ ரரி ரரி ராராரோ ஆரிராரோ ராரிராரோ ஆரிராரோ ராரிராரோ ராரிராரோ ஆரிராரோ ராரிராரோ. அப்படியாக சரி இந்த காலத்து பெண்கள் ஆமா அதாவது அப்பமும் பாட்டு படிக்க போறது கிடையாது. கிடையாது. இந்த பாட்டு யூடியூப்ல இருக்கு. அப்படியா? ஆமா எங்க இருக்கு? யூடியூப் பியூட்டிஃபுல் இருக்கும். பியூட்டிஃபுல்ல தத்தா சரி யூடியூப். ஓ ஏற்கனவே எங்க யூடியூப் சேனல் 2 வந்திருக்கு. இப்ப நம்ம வில்லிசைய பார்க்கணும்னாலும் அதாவது எஸ் புவனா வில்லிசைய பார்க்கணும்னாலும் என்ன செய்யணும்? யூடியூப்ல பாத்துறலாம். எந்த யூடியூப்? யூடியூப் அதாவது எஸ் புவனா வில்லிசை பாட்டு சொன்னா தட்டுனா வந்துறா. ஆமா கரெக்ட். யூடியூப்ல ஆமா நம்மள வில்லிசைய எடுக்கிறதுக்காக யார் வந்திருக்கா? ஜித் டிவி காரர்களும் சரி மக்கள் செல்வம் அந்த இருக்காரு எங்க ஐயா மக்கள் செல்வம் வந்திருக்காரு. மக்கள் செல்வம் வந்திருக்காரு. ஜித் டிவி கார அண்ணன் வந்திருக்காங்க. ஆமா எடுத்து அழகுமுத்து மாரியம்மன் கோயிலை இப்பமே போட்டு விட்டாச்சு. ஆமா ஆமா அந்த வருஷம் திருவிழாவை இப்பமே போட்டு விட்டாச்சு. உடனே செல்ல பாருங்க, உடனே செல்லுக்கு வந்திருக்கோம். ஆமா அண்ணா வந்துட்டு பாருங்க பக்கத்துல.
வந்துட்டா அதாவது ஆ, யூடியூப் சேனல்ல என்னம்மா மக்கள் செல்வம் ஜித்து டிவின்னு சொன்னாலே என்னம்மா தெரியாத ஆளே கிடையாது. 5 வயசு பிள்ளைக்கும் தெரியும். ஆமா 5 வயசு பிள்ளையும் தூங்கும் போது சித்தி டிவின்னு சொல்லும். ஆமா ஆமா, அழகுமுத்து மாரியம்மன் கோயில் திருவிழாவை எடுக்கணும்னே இங்க வந்திருக்காங்க. ஆமா. சரி, இந்த முத்து மாரியம்மனுடைய அருள சரி. உலகம் எங்கும் பரப்பணும். பரப்ப வேண்டும். ஆமா, ஆ. அப்படி என்று சொல்லி சரி. இந்த முத்து மாரியம்மனுடைய அருளையும் ஆமா நம்ம வில்லிசையையும் எடுப்பதற்காக ஆமாம்மா மக்கள் செல்வம் அவர்களும் அன்னார் அவர்கள் ஜித்து டிவி அவர்களும் வந்திருக்காங்க. நம்ம கோயிலுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். மேளமும் வந்தாச்சு. மேளமும் வந்தாச்சு. அம்மா, சரி. மேளம் சொன்னீங்களா? எந்த ஊர் மேளம் ஐயா? மேள ஐயாக்கு என்ன ஊரு? நீங்க தான் சொல்லணும். மேலப்பாவூர். ஆமா, எப்ப கேட்டாலும் சரி, அண்ணன் பேரை மறக்க கூடாது. அவர் இந்த கோயிலுக்காக உழைக்கக்கூடியவர். சரி. இன்னைக்கு அழகுமுத்து மாரியம்மனுடைய அருளை முழுமையா பெற்றது யாரு? யாரு யாரு? எத்தனை மேளம் இருந்தாலும் சரி, மேலப்ப அவர் முருகனாவி தான் முழுமையா இந்த அருளை பெற்றவர். மேலப்போவாரை சேர்ந்த முருகன் அண்ணாவி. இந்த இடத்துல வாசிக்கணும்னு சொன்னா அண்ணாவி ஒரு ஆளுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. கரெக்ட், உண்மைதானே? உண்மைதான். அப்படி ஆ, இப்போ உள்ள பெண்கள் சரி, தாலாட்டணும்னு சொன்னா சரி. யூடியூப்ல எடுத்து பாட்டை போட்டு விட்டுறாங்க. ஆமா ஆமா. அந்த பிள்ளை அது பாட்டு கேட்டு தூங்குது. சரி. அப்படி என் அழகு முத்துமாரியம்மா பிறந்திருக்க நல்ல நேரத்துல. அப்படி அழகுமுத்து மாரியம்மன் பிறந்து சந்தோஷமாக இருக்க இப்ப ஐயா வராரு.